ஹலோ மோட்டோ ஃபேம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எம்பிவிஸ்னாலே வந்து லிமிட்டட் நம்பர்ஸ் இருக்கிற நமக்கு தெரியும். அதுலேயும் எர்டிகாக்கு தனியான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 17,000 யூனிட்ஸ் கிட்ட மாதம் மாதம் வித்துட்டு இருக்குது. ப்ரைவேட் பையர்ஸ் ஆகலாம், கமர்ஷியல் ஆகலான்னு சொல்லி இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நம்ம மார்க்கெட் வந்து சேஃப்டியை பார்த்து நம்ம வந்துட்டோம். ஏன்னா வந்து டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா வந்த ரூட்டில் எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் சேஃப்டி என்ஷூர் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. அந்த சிச்சுவேஷனில் புதுசாக ஒரு மாடல் இல்லை வந்து புது ஒரு அப்கிரேட் வரும்போது, இல்லை ஒரு ஜெனரேஷன் வரும்போது ஸ்ட்ரக்சரல் அப்டேட்டோட வராங்க. இல்லை எக்ஸிஸ்டிங் மாடல்ஸில் வந்து 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்குறாங்க. அப்படி பார்த்தோன்னா எர்டிகாவில் வந்து 4 ஏர் பேக் இருந்தது. இப்போ இதில் வந்து 6 ஏர் பேக்ஸ் அப்டேட் இருக்குது. நிறைய பேர் நம்ம மோட்டோ ஃபேம் வந்து 6 ஏர் பேக்ஸ் பற்றி கேட்டால் கூட இப்போ ரீசெண்டாக இந்த 6 ஏர் பேக்ஸ் அப்டேட் கூட இதுக்குள்ளே ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. அந்த சேஞ்சை தான் இந்த கண்டென்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு குயிக்கான ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ பண்ண போகிறோம். நம்மளோட ரெகுலர் வீடியோஸ் 50 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறவங்க இது குயிக்கான ஒரு வீடியோவை நம்ம பண்ண போகிறோம். என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ மோட்டோ ஃபேம். நம்ம போன பாட்காஸ்ட், அதாவது நேற்றுக்கு வந்த பாட்காஸ்ட்டில் நம்ம ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணோன்னு பேசினேன். அந்த மேகசின் வந்து லான்ச் பண்ணோம். மோட்டோ மேக்னு சொல்லக்கூடியது அதோட நேம். ஆக்சுவலி இது பார்த்தோன்னா 2024 எடிஷன் 2024 உள்ள கார் லான்ச்சஸ், அதை பற்றின இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய ரிவ்யூ பேஸ் பண்ண நிறைய இன்ஃபர்மேட்டிவ் ஸ்டோரிஸ் இதில் இருக்குது. பாட்காஸ்ட் மூலமாக நேற்றுக்கு பார்த்து நிறைய பேர் வாங்கினாங்க. பாட்காஸ்ட் பார்க்கலன்னா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் இதை பேசுகிறோம். இப்போ இந்த மேகசின் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா www.motowagon.co.in சொல்லக்கூடிய அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வாங்க முடியும். அதோட லிங்க் வந்து இந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க முடியும். பின்டு கமெண்டில் கூட பார்க்கலாம். இது ஒரு மோட்டோ வேகனுக்கு ஒரு லிமிடெட் எடிஷனாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு சப்போர்ட்டிவான ஒரு இதுக்காக நீங்கள் எங்களை உண்மையிலேயே சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா இதை நீங்கள் வாங்கலாம். இப்போ நம்ம எர்டிகாவுடைய ஃபேஸ் லிஃப்ட் 2022 வந்த புதுசில் இந்த பர்டிகுலர் மாடலோட ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதை நம்ம திருவனந்தபுரமில் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு யார்டில் வந்து இதே மாதிரி நான் பூட்டில் உட்காந்து அந்த பூட்டோடைய லிஃப்ட் கேட் வந்து ஓப்பன் ஆகும்போது உள்ளே உட்காந்து பேசுனது மாதிரி நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணியிருந்தோம். அதில் அந்த வீடியோக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அது என்னென்னா, அந்த வீடியோ வந்து நம்ம மோட்டோ வேகனோடைய 10 லட்சம் ஓடினா ஃபஸ்ட்டு வீடியோ. 10 லட்சம் செகண்டாக வந்து பார்த்தோன்னா அந்த டிஃப்ரெண்ட்டான டிரான்ஸ்மிஷன்ஸ் பற்றி நம்ம ஸ்டுடியோக்குள்ளே உட்காந்து பேசின வீடியோ ஸ்டில் வந்து இன்றைக்கும் அது ஃபஸ்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் எர்டிகாவோட கண்டென்ட் நம்ம பண்ணலை. ஏன்னா ஷீட் மெட்டல் சேஞ்சஸோ இல்லை ஒரு பெரிய ஃபேஸ் லிஃப்ட்டோ அதுக்கப்புறம் வரல. இப்போ நீங்கள் லிட்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் வந்து எக்ஸ்டீரியரில் வந்திருக்கு. இன்டீரியரில் ஆல்ரெடி இருந்த ஒன்றை ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேஃப்டின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் 6 ஏர் பேக்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு மிட் லைஃப் ஃபேஸ் லிஃப்ட்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சேஞ்ச் இருக்குது. சேஞ்சுன்னு சொல்லும்போது இதோட சைட் ப்ரொஃபைலில் ஒரு 40 மில்லிமீட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்க சும்மா டக்குன்னு பார்த்தா இதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சேஞ்ச் எங்கே தெரியுமா இருக்குது? இந்த போர்ஷனில் பழைய எர்டிகாக்கு இதோட முடியும். அப்படியே ஸ்லாண்டில் போகும். இதை கொஞ்சம் தூரம் கூட ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க. இந்த சைட் பேனலில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படின்னா ஒரு 40 மில்லிமீட்டருடைய லெங்த் இருக்குது. பழையது ஒரு ஸ்லோப்பிங்கில் வந்து இது கொஞ்சம் கூட அப்ரைட்டாக இருக்குது. கூட இந்த ஸ்பாயிலருடைய இன்டகிரேஷன் இந்த காரோட ரியல் ப்ரொஃபைலை டோட்டல் ஒரு கம்ப்ளீட்னஸுக்கு கொண்டு வருதுன்னு சொல்லுவோம். ஏன்னா ஸ்பாயிலர்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து ஏஸ்தட்டிக்கலி அப்பீலிங்காக தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஏரோடைனாமிக்ஸை விடைக்கும் லுக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கும். அதில் எர்டிகாவுடைய பழைய அந்த ரியர் பீஸ் வந்து இதில் கட் ஆகும். அது ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லாமல் இருக்கும். ஓயில் வரக்கூடியது. நிறைய பேர் அதனால் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஸ்பாயிலர்ஸ் வச்சுருப்பாங்க. அதுவும் கம்ப்ளீட்டாக இருக்காது. ஆனால் இதில் நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்லோப்பிங் ரூஃப் லைன் கூட இது கரெக்டாக கனெக்ட் ஆகி இந்த போர்ஷனில் ஒரு ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்பும் இதில் வந்து அந்த இந்த போர்ஷன் அந்த ஃப்ளோட்டிங் ஆகி கனெக்ட் ஆகி ஒரு வைசர் மாதிரி ஏரோடைனாமிக்கலி சார்ட்டடுக்காக ஒரு பீஸையும் வச்சுருக்காங்க. ஒரு கவுல் மாதிரி ஒரு பீஸாக இருக்குது. மற்றபடி இந்த டெயில் கேட் டிசைன் எல்லாம் சிமிலர் தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்குது. முன்னாடி கொஞ்சம் ஸ்லாண்டாக இருந்தது, கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்குது. கொஞ்சம் போர்ஷனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சேஞ்சுக்கு ரீசனாக நம்ம வந்து கண்டிப்பாக இதுக்குள்ளே அந்த ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் அதை நம்ம பேசலாம். அது வந்ததுனால கூட இருக்கலாம். ப்ளஸ் ஏரோடைனாமிக்ஸ் இருக்கலாம். கூட இதுக்குள்ளே அந்த 6 ஏர் பேக்ஸோட ரூஃப் ஏர் பேக்கோட இன்டகிரேஷனாக இருக்கலாம். இப்படி நிறைய விஷயத்துக்காக இது பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீல் பேஸ் ஆகட்டும், அலாய் வீல்ஸ் ஆகட்டும் எல்லாமே சிமிலர் தான். வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பயங்கர டிஸ்கஷன் பொருளாக இருக்கிற ஒரு பாயிண்ட்டே இந்த E20 பிளெண்டிங் தான். இதில் என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த பர்டிகுலர் காரில் வந்து
E20 வரைக்கும் உள்ள ஃபியூவலை அதால் எடுக்க முடியும். ரெகுலர் பெட்ரோல் E10, E20, E30 இது எடுக்க முடியாது. அதை தான் நம்மளுடைய பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பேசுகிறோன்னா, பழைய வெஹிக்கிள்ஸுக்கு அதே மாதிரி E20 எடுக்க முடியாது, E10 எடுக்க முடியாது. இப்போ இந்த பர்டிகுலர் மாடலை என்ஜினியரிங் பண்ணவங்க E50க்காக பண்ணியிருந்தாங்கன்னு இந்த பிரச்சனையே கிடையாது. 10 வருஷம் தாண்டி E50 வந்தால் கூட இது காம்பேட்டிபிளாக இருக்குது. ஆனால் அவங்க அப்படி பண்ணலை. அப்டூன்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அது என்ன மீன் பண்ணுதுன்னா E20 வரைக்கும் தான் பண்ண முடியும். அதனால தான் நம்மளோட பாட்காஸ்ட்டில் நம்ம பேசினோம். கவர்மெண்ட் வந்து பழைய வெஹிக்கிள்ஸுக்கு E10க்கு முன்னாடி உள்ள வெஹிக்கிள்ஸுக்கு நார்மல் ஆக்டைன் லெவலில் ஃபியூல்ஸ் தந்தாங்கன்னா அந்த வெஹிக்கிள்ஸோட மெயின்டெனன்ஸில் பிரச்சனை வராது, ஃபியூல் எக்கானமியில் பிரச்சனை வராதுன்னு. இந்த மாதிரி E20 இருக்கிறவங்க E10 இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. 23க்கு பிறகு உள்ள வெஹிக்கிள்ஸுக்கெல்லாம் நீங்கள் ரெகுலராக என்ன கிடைச்சாலும் யூஸ் பண்ண முடியும் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைமில். பழைய வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கான கன்சர்னுக்காக தான் நம்ம இந்த பாயிண்ட்டை பேசுகிறோம். இதை பற்றி ஒரு டீட்டெயிலில் 2 பாட்காஸ்ட் பேசியிருந்தோம். அதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம 2022ல் வந்ததுலேருந்து ப்ரைஸிங் மாறி இருக்குது. வேரியன்ஸில் சின்ன சேஞ்சஸ் வரலாம். வேரியன்ட் பிரேக்கப்பில் ஃபீச்சர்ஸ் ஜிக்காக இருக்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் எர்டிகாவுடைய கரண்ட் சினாரியோவில் அதோடைய வேரியன்ட் பிரேக்கப், கலர் சாய்ஸஸ், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து நீங்கள் இப்போ ஸ்லைடில் பார்க்கலாம். அடுத்து வந்திருக்கக்கூடிய சேஞ்ச் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சேஞ்ச். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அந்த சேஞ்சை கனெக்ட் பண்ணும்போது நான் வெளியில் இருந்து ஒரு விஷயம் பேசினேன். அது என்னன்னா, இங்கே பாருங்கள், இதில் வந்து தண்ணி ட்ரிப் ஆகுறது உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? இது என்ன மீன் பண்ணுதுன்னா, ரியர் ஏசியோட ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் இந்த போர்ஷனில் இருக்குது. பொதுவாகவே எம்பிவிஸில் இப்போ இன்னோவா ஆகலாம், கிறிஸ்டா ஆகலாம், ஹைக்ராஸ் ஆகலாம், மராசோ எல்லாத்துலேயுமே இதில் தான் அந்த செகண்ட் கூலிங் ஆயில் வச்சுருப்பாங்க. நீங்கள் இதில் கை வச்சாலே இது ஒரு சில்னஸ் தெரியும். அது என்ன அர்த்தம்னா, நம்ம வீட்டோடைய இது புரிகிற நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியும். அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம வீட்டில் பார்த்தோன்னா ஏசி வைக்கும்போது கம்ப்ரஸர் வெளியே இருக்கும். அந்த ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்னு சொல்லக்கூடியதான் இன்டோர் யூனிட் இருக்கும். அப்போ அதே மாதிரி கார்ஸில் எப்படி இருக்கும், பெல் ட்ரிவனாக கம்ப்ரஸர் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். எலக்ட்ரிக் கார்ஸில் எலக்ட்ரிக்காக இருக்கும், ஹைப்ரிட்டில் எலக்ட்ரிக் கம்ப்ரஸர்ஸ் இருக்கும். நம்மளுடைய டேஷ்போர்டுக்குள்ளே, அதாவது பேசஞ்சர் சைடில் அந்த க்ளோ பாக்ஸுக்கும் அந்த ஏசி வெண்டுக்கும் உள் பக்கத்துலேயே அந்த கூலிங் ஆயில் இருக்கும். அது வந்து ஹேட்ச்பேக்ஸில் ஆகலாம், செடான்ஸில் எல்லாம் ஒன்று இருக்கும். எம்பிவிஸில் இப்போ 2வது ஒரு ரோ 3வது ஒரு ரோ இருக்கிற ஒரு இடத்துல தனியாக வந்து அந்த ப்ளோவர் மட்டும் வச்சா சப்போர்ட்டிவாக இருக்கான்னு சொல்லி செகண்ட் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் வச்சுருப்பாங்க. அதை ரியர் ஏசின்னு சொல்லுவாங்க. ரியர் ஏசிக்கு தனியாக ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஒரு பாயிண்ட் தான் என்னன்னா, இதில் வந்து அந்த ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் இருக்கும். அந்த ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் வந்து ரியரில் உள்ள 2 ரோஸுக்கான ஏசியை கொடுக்கும். இப்போ அதிலிருந்து போகிற தண்ணி தான் இது. அப்போ அதில் ஒரு சேஞ்ச் இருக்குது, அதை நம்ம உள்ளே பேசுவோம். இப்போ எர்டிகாவில் XL6 எல்லாம் ட்ராவல் பண்ணவங்களுக்கு தெரியும், ரூஃப் மவுண்டட் ஏசி வந்து இருக்கும். நான் வெளியே சொன்ன ஸ்டோரி வந்து எர்டிகாவுக்கு பொருந்தாது. எப்படி பொருந்தாதுன்னா, அந்த செகண்ட் ரோக்கான ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் வந்து இங்கே இருந்து முன்னாடி எப்படின்னா, ஃப்ரண்டில் உள்ள ஏரையே அது இந்த போர்ஷன் வழி சக்கின் பண்ணி இதில் ஒரு 4 வெண்ட் இருக்கும். உள்ள கூலிங் காயில் நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா ப்ளோவர் கிடையாது, உள்ள கூலிங் காயில் இருக்கிறது தெரியும். அங்கேருந்து கூல் பண்ணி வெளியே தந்துட்டு இருந்தது. இப்போது இந்த எர்டிகாவில் என்ன இம்பார்ட்டண்டான ஒரு தேவை வந்ததுன்னா, 6 ஏர்பேக்ஸ் வைக்கணும். அப்போ நீங்கள் ஒரு என்ஜினியரிங்கில் ஒரு ஸ்ட்ரக்சர் பற்றி யோசிக்கும்போது இந்த ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டுக்கான என்ன சொல்கிறது, பைப்பிங் எல்லாமே இந்த பில்லர்ஸ் மூலமாக தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அதாவது கூல் உள்ளே வர்றதும் அந்த ரீசர்க்குலேட் ஆகி அது திருப்பி போகிறதாகட்டும், வாட்டர் வந்து வெளியே ட்ரிப் ஆகுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பில்லர்ஸ் தான் யூஸ் ஆகுது. அப்படின்னா அந்த பில்லர்ஸுக்குள்ளே என்ன நம்ம வைக்க முடியாது, ஏர் பேக் வைக்க முடியாது. அப்படி பார்த்தா இப்போ இந்த ஏர் பேக் இன்டகிரேஷனுக்காக இந்த ஏசி யூனிட்டை டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அங்கே தான் என்ன வந்தது, பின்னாடி வந்து ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் வந்தது. இங்கே வந்து ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய ஏசியை பேஸ் பண்ணி ஒரு ப்ளோவர் வச்சுருக்காங்க. அந்த ப்ளோவர் வந்து நார்மலாக ஒரு காரில் என்ன கிடைக்குமோ அந்த ப்ளோவரோடைய அவுட்புட் நமக்கு கிடைக்குது. ரியர் ஏசியில் என்ன நடந்திருக்குன்னா, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அதில் வந்து ஒரு 2 வெண்டு வந்திருக்கு. அந்த 2 வெண்டு பக்கத்துலேயே ஒரு ரோட்டரி நாப் இருக்குது, ப்ளோவர் கண்ட்ரோல் இருக்குது. அதிலிருந்து வரக்கூடிய கூலிங் வந்து ரியருக்கும் கிடைக்கும், அது 3வது ரோவுக்கும் கிடைக்கும். இந்த போர்ஷனே கேபினை கொஞ்சம் கவர் பண்ணுறது மாதிரி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த கண்டென்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருந்தோம். லிட்ரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேபினில் கூலிங்கில் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. லாஜிக்கலி நம்ம யோசித்து பார்த்தா நமக்கு எப்போவுமே ஒரு டவுட் வரும், முதல்ல இருந்தது கம்ப்ளீட்டாக இருந்தது, இது எப்படி பண்ணணும்? ஏன்னா அந்த வெண்டெல்லாம் சின்னதாக தான் இருக்குது. அப்படி கிடையாது, ஓரளவுக்கு நம்மளை கம்ஃபர்ட்டாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை வரலான்னா, 3வது ரோவை ஃப்ளிப் பண்ணி அதை வந்து லக்கேஜுக்காக வைக்கும்போது அதில் ஒரு ப்ராப்ளம் வரும். கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா,
நார்த்துலலாம் நம்ம டாக்ஸியில் போகும்போது 3வது ரோ பெருசாக யாரும் உட்காரதுக்கு யூஸ் ஆகிறது இல்லை. 3வது ரோவை மொத்தத்தில் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் சிஎன்ஜி டேங்கெல்லாம் ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணுவாங்க. லிட்ரலி இந்த மாடல்ஸில் தான், பெட்ரோல் மாடல்ஸில். அப்போ அந்த டேங்க் அடிஷ்னலாக வரும்போது அதில் வந்து அது அப்ஸ்ட்ரக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வர்ற இடத்துல அது எந்த பிரச்சனையுமே இல்லை. பழையது மாதிரி அந்த பேட்ரி பேக்கும் இந்த போர்ஷனில் தான் இருக்குது. அது எதுவும் பிரச்சனை பண்ணலை. நீங்கள் எர்டிகா பார்க்குறவங்க ப்ளோவரை செக் பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே நல்ல ஃபோர்ஸாக தான் இருக்குது. இதுதான் இதோடைய பாயிண்ட். இப்போ நம்ம ஏர் பேக்ஸுக்கு வரலாம். ஏர் பேக்ஸ் பார்த்தீங்களா, இந்த போர்ஷனில் 6 ஏர் பேக்ஸ்னு சொல்லக்கூடிய 2 சைடு வந்திருக்கு. முன்னாடி வந்து டேஷ்போர்டில் 2 ஏர் பேக் இருந்தது, லெஃப்ட் சைட்லேயும் ஸ்டியரிங்லேயும். அப்புறம் சீட்ஸில் கீழே வந்து 2 கொடுத்துருந்தாங்க. அப்படி பார்த்தோன்னா 4 இருந்தது. இப்போ அதுக்கு கூட அடிஷ்னலாக இது கொடுத்துருக்காங்க. நியாயமாக உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா இதில் ஏர் பேக் இல்லையேன்னு சொல்லி. ஆனால் இந்த கன்சோல் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கான், அந்த எண்டு வரைக்கும் இருக்குது. அது ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனில் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏர் பேக்கோடைய பாயிண்ட்டுக்காகவும் இந்த ரியரை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கலாம், கூட அந்த ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதில் வந்து இருக்கக்கூடிய மேஜரான அப்டேட்ஸ். மற்றபடி என்ஜின் ஆகட்டும், அந்த 1.5 லிட்டர் K15C ஆகட்டும், மேனுவல் 5 ஸ்பீட் ஆகட்டும், 6 ஸ்பீட் 80 ஆகட்டும், எல்லாமே சிமிலர் தான். இப்போ உங்களுக்கு ஒரு நியாயமான டவுட் இருக்கும், நம்ம வந்து 2 பேர் தான் ஃப்ரண்டில் இருக்கோம்னா ரியர் ஏசியோடைய கண்ட்ரோல்ஸ் எங்கே இருக்குது, இங்கே எதையுமே காணோமேன்னு நினைப்பீங்க. இந்த பாருங்கள், இங்கே ஒரு சுவிட்ச் வச்சுருக்காங்க. இப்போ இது ஆஃபில் இருக்குது, இந்த க்ரீன் கலர் வந்தோடனே ஆனில் இருக்குது. இது வந்து ரியர் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டிவைஸ். இந்த சுவிட்ச் நம்ம தேவைன்னா மட்டும் இதை யூஸ் பண்ண முடியும். இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணால் கூட இந்த ப்ளோவரில் வந்து நமக்கு கூலிங் கிடைக்கும் செகண்ட் ரோவில். ஆனால் 3வது ரோ தான் ஆஃப் ஆகும், 3வது ரோவோட ஏசி தான் ஆஃப் ஆகும். இப்போ நம்ம வந்து ஒரு நைட் டைமில் எல்லாம் பின்னாடி இருக்க ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, தேவையான மட்டும் யூஸ். இப்போ ரியர் சீட்டில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது. இந்த போர்ஷன் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆனதில் இந்த ரெக்லைனர் பாருங்கள் இந்த வரைக்கும் போகுது. முன்னாடி கொஞ்சம் லிஃப்டடாக இருக்கும், இங்கே வரைக்கும் போகுது. கூட இந்த சீட்டில் நீங்கள் ரெக்லைனர் பின்னாடி வரைக்கும் போகிறதுனால கொஞ்சம் கூட ஸ்லைட்டாக ஒரு தை சப்போர்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நம்ம ஆன்சனை உட்கார வச்சு பார்ப்போம். ஆன்சன், இந்த சீட் இப்போ வந்து ஆல் த வே ஃப்ரண்டில் இருக்குது. ஆன்சன் ஒன்னோட இப்போ இதுக்கு வந்து செட் பண்ணாங்க கரெக்டாக, அவ்வளோதானா? இன்னும் கொஞ்சம் கூட வரலாமா? அப்படி பார்த்தாலும் இங்கே பாருங்கள், இந்த காலை இதுக்குள்ளே போட்டுட்டு நம்மளால் ஓரளவுக்கு ஃப்ரீயாக உட்காரக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்குது. இது கஸ்டமர் வெஹிக்கிள்னால தான் நம்ம இந்த மேலே இருக்கிற பாலித்தீனை களத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து சீட்டிங்கில் ஒரு சேஞ்சை உருவாக்கியிருக்கு. அப்புறம் நீங்கள் பாருங்கள், இதான் அந்த ரியர் ஏசி வேன், பார்க்குறதுக்கு குட்டி உண்டாக தான் இருக்குது. இங்கே தான் அந்த ஃபேன் ஸ்பீடுக்கான கண்ட்ரோல் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்பீடில் வச்சுருக்கிறேன். இங்கே இருக்கிறவங்களுடைய மேலே அடிக்காமல் லைட்டாக நம்ம இப்படி டில்ட்டு பண்ணி வச்சோன்னா இந்த போர்ஷனுக்குள்ளே போயிடும். செகண்ட் ஸ்பீடு வந்து இங்கே வரைக்கும் வருது. தேர்ட் ஸ்பீட் இது வரைக்கும் ஃப்ளோவில் கிடைக்கிது. ஆனால் என்னென்னா அங்கே கூட ஒன்று வச்சுருந்தாங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்தது. கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா அந்த ப்ளம்பிங்கை திருப்பி அங்கே கொண்டு வரணும் அவங்க. நானும் இது முதல்ல ஃபோட்டோஸில் ப்ரௌசர்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவோன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து ஓகே தான், அவுட்புட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சி டைப்பில் 2 சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு சேஞ்ச் முன்னாடி உள்ளதில் இல்லை. இப்படி இவ்வளோ விஷயங்களும் இந்த காரில் வந்து ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. இப்போ நாங்கள் இந்த கண்டென்ட்டுக்காக பிளான் பண்ணும்போதே பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லைல்ல, நம்ம இதை எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லும்போது இந்த 40 மில்லிமீட்டர் டிஃப்ரென்ஸ் வந்து லெங்க்தில் இருக்குது, ஏசியை சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது பயங்கரமாக டென்ஷனான ஒரு ஆள் வந்து ஆன்சன். நான் ஆன்சனுக்கு வந்து எர்டிகாலே வந்து பிடிச்சது இந்த ஏசி. ஆன்சன், அந்த பாயிண்ட்டை நீ சொல்லு, ஏன் வந்து எர்டிகால அந்த ஏசி உனக்கு பிடிச்சிருந்தது? இப்போ இந்த சேஞ்சை நீ வந்து நீ நியாயமாக இதை அக்ரி பண்ணுறியா, இல்லை இப்போ நம்ம ஏசியை போட்டு விட்டதில் அது ஓகே என்னன்னு உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இதை இந்த ஆம்ரெஸ்ட் கீழே இருக்குல்ல ஏசி, அது வந்து பிடிக்காது. ஏன்னா இப்போ நம்ம இந்த பில்லர்ல எல்லாம் இருக்க ஏசிலாம் நம்ம கரெக்டாக நம்ம பாடிக்கு கரெக்டாக வைக்கலாம். இது வந்து கீழே அந்த ஃப்ளோ ஃபஸ்ட் இருக்காது, அதனால எனக்கு இது பிடிக்காது. இதில் எர்டிகால இந்த ஏசி வந்து ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும், எங்கே வேணால் வைக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஏசியோட காத்து வந்து இங்க வரைக்கும் வருது, இங்க ஃபேஸ் வரைக்கும் வருது எனக்கு இந்த வண்டியில கீழே இருக்கு. ஆமா, அதனால அது அந்த ஃபர்ஸ்ட் இருந்த கோவம் இப்ப இல்ல. அது என்னன்னா ஆன்சன் சொன்ன பாயிண்ட் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ட்ரைபரோட வீடியோலயே நம்ம 3 பேர் உட்கார்ந்து இருக்கும் போதே நீ அந்த பில்லருடைய ஸ்டோரியை சொல்லியிருப்ப, அப்படிதானே? அதுக்கு ப்ராப்பரா ஒரு டிஃப்யூஸ் ஆகுற ஒரு ஸ்டைல்ல இருக்கும் அந்த ஏசியோட ஒரு ஸ்டைலை நம்ம சொல்லும்போது எல்லா இடத்துக்கும் கிடைக்கிறது மாதிரி யூனிஃபார்மா இருக்கும், அப்படிதானே? மராசோல எல்லாம் இங்க மேல இருக்கும். ஆமா ஆமா ஆமா.
ஏன்னா இது வந்து அந்த இதோட அவ்வளவு ஃபோர்ஸா காத்து நமக்கு தரல. ஆனாலும் இந்த இந்த இதுக்கு வந்து நல்ல பெஸ்டா இருக்கு. ஓகே. அந்த ப்ளோவரோட கண்டிஷனை சொல்லுங்க. ப்ளோவர் எப்படி இருக்கு? அதான் அந்த ஃபோர்ஸ் வந்து ப்ளோவரோட ஃபேனோட இது வந்து காத்து வந்து நம்ம ஃபேஸ் வரைக்கும் வருது. மற்ற நார்மல் கார்ஸ்ல வந்து கிடைக்காது. ஓகே. ஏன்னா ஹைட்டுக்கு இங்க வரைக்கும் வருது. அப்படின்னா அப்ளிகேஷன் அவங்க லைட்டா சேஞ்ச் பண்ணாலும் ரிசல்ட் இருக்குன்னு சொல்ல வர, அப்படிதானே? உன்னோட கோவம் மாறி இருக்கா? ஆனால் அதான் பெஸ்ட். அதான் பெஸ்ட். அதான் பாயிண்ட். நம்ம இதை டிரைவ் பெருசா பண்ணல, ஏன்னா பெருசா இல்லை, டிரைவே பண்ணல. ஏன்னா இதில் வேற எந்த மெக்கானிக்கல் அப்டேட்ஸ் எதுவும் இல்லை. உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டான்னு தான். ஆல்ரெடி நம்ம பண்ண வீடியோஸோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் இந்த கார் பார்க்குறீங்க, இந்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் இம்ப்ரெஷன் கொடுத்துருந்ததுன்னா நம்மளோட இந்த பாயிண்டர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் தாராளம் போய் ஒரு டீலர்ஷிப்பில் போய் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான வெஹிக்கிளாக எர்டிகா இருக்குதுன்னா நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம், இல்லை டெசிஷன் எடுத்து வாங்கலாம். இப்போ இந்த டீலர்ஷிப்புக்கு வந்து ஏதேன் மாருதி நாகர்கோவில் அவங்களோட யார்டில் தான் நாங்கள் இந்த கண்டென்ட் எடுக்கிறோம். அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் அதை கனெக்ட் பண்ணி கொடுத்தவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்க முடியும். கார்ஸ் வாங்குறீங்கன்னா அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென் பை வே ஃப்ரம் மோட்டார் வேகன். டிரைவ் ரெஸ்பான்ஸ்.